2 வருடங்களுக்கு பின்பு பாத்தை பார்த்தவள், அதுவும் அவன் இறந்து விட்டான் என்று நினைத்தவள். திடீரென்று பாத்தை பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே வெளியே வந்தது. பா என்று கூறியவள் ஓடி வந்து பாத்தை கட்டி அணைத்து தனது காதலை வெளிக்காட்டினான். சிந்த், உனக்கு எம்மள கோவம் இல்லலா என்று கேட்டான் பாத். அதனை கேட்டவள், பாத் இல்ல பாத், ஐ கான்ட் பிலீவ், இது நீதானே பாத் என்றபடி அவளது உணர்வை வெளிக்காட்டி கொண்டிருந்தார் சிந்த். அதனை கேட்டவர், நாதா சிந்த், சின்ன வயசுல உன்னை பார்த்த அதே பாத். அவர்கள் இவ்வாறு தங்களது காதலை வெளிக்காட்டி கொண்டிருக்க அப்போது அவர்களுக்கு அருகே வந்து ஜென்னி, மேடம்க்கு நான் யாரு ஞாபகம் இருக்கா என்று கேட்டார். அதனை கேட்டவர் சிரித்து கொண்டே, உன்னை எப்படி மறக்க முடியும் ஜென்னி என்று கேட்டார். பரவாயில்லையே, ரகடான மேடம்ல இருந்து சின் மேடமா மாறிட்டீங்க என்று கேட்டார். அதனை கேட்டு சிரித்தவர் ஒன்றும் கூறாமல் பாத்தை பார்த்தார். இப்பதான் சிந்த், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை இப்படி பழைய சிந்தா பாக்குறதுக்கு என்று கூறினாள் ஜென்னி. திடீரென்று எதையோ ஞாபகம் வர பாத்தை பார்த்த சிந்த், பாத் இதெல்லாம் ஓ வேலை தானே என்று கேட்டார். அதனை கேட்டவன் சிரித்தான். அந்த சிரிப்பின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவள், அப்ப நீதான் இவ்வளவு வருஷமா என்னை தவிக்க விட்டதா என்று கூறியவர் அவனை அடிக்க ஓட அவனும் அங்கு இங்கு என்று ஓடிக்கொண்டிருந்தான். அதனை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருந்தனர். வீட்டு ஹாலில் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். நீ இல்லாம எப்படி நான் இந்த உலகத்துல வாழ போறேன்னு நினைச்சேன். எதுக்கு பாத் இந்த நாடகம்? எதுக்கு 2 வருஷம் நீ என்கிட்ட வரல? உன்னை பார்க்காத சிந்தாவே இல்ல, உனக்கு தெரியுமா அது என்று கேட்டார். அதனை கேட்டவர், தெரியும் சிந்த், அதனாலதான் ஜென்னிய உன் கூடவே நான் இருக்க சொன்னேன் என்று கூறினான். அவன் இவ்வாறு கூறுவதை கேட்டவர் ஜென்னியை பார்த்தார். ஜென்னி ஆமா என்று சிரித்தபடியே தலையாட்டினார். ஜென்னி, ஐம் ரியலி சாரி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். நான் அவ்வளவு பண்ணியும் எப்படி அதெல்லாம் சகிச்சிட்டு நீ என் கூட இருந்த என்று கேட்டார். அதனை கேட்ட ஜென்னி, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்ட், நீ எப்பெல்லாம் என்னை திட்டுறியோ அப்பெல்லாம் நம்ம போடுற சின்ன சின்ன சண்டை தான் எனக்கு ஞாபகம் வரும். நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, அஸ் அ ஃப்ரெண்டா என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நீ இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது எப்படி நான் உன்னை விட்டுட்டு போவேன்? நீதான் உன் பக்கத்துல யாரையும் நெருங்க விட மாட்டியே, அதனாலதான் அஸ் அ அசிஸ்டண்டா நான் உன்னோட கம்பெனிக்கு வந்தேன் என்று கூறினார். திடீரென்று எதையும் யோசித்தவள், அப்போ கார்த்தி என்று கேட்டார். அதனை கேட்டு அனைவரும் சோகமானார்கள். இப்பொழுதுதான் ஒவ்வொரு உண்மையும் வெளிவர ஆரம்பித்தது. அன்று பாத்தை காப்பாற்றுவதற்காக அங்கிருந்து ஓடி வந்தார் சிங். பாத் மோதிரத்தை தேடிக்கொண்டிருக்க திடீரென்று ஒரு கை பாத்தின் கையை பிடித்தது. யார் என்று பார்த்தான் பாத். அங்கு கார்த்தி தான் நின்று கொண்டிருந்தான். பாத், இங்க பாம்பு இருக்கு, என் கூட வா என்று கூறியவன் அவனது கையை பிடித்து அங்கிருந்து ஓடினான். இருவரும் இவ்வாறு ஓடி செல்ல பாம்பும் வெடித்தது. அதில் காரில் இருந்து சிதறிய ஒரு பொருள் நேராக காத்தின் தலையில் வந்து அடித்தது. இங்கு காத்தின் தலையில் அடிபடுவதற்கும் அங்கு சிந்து மயங்கி விழுவதற்கும் சரியாக இருந்தது. கீழே விழுந்ததில் பாத்திற்கு மட்டும் சிறு சிறு அடிகள், ஆனால் அவனுக்கு பெரிய அடிகள் இல்லை. கார்த்திக் தான் தலையில் அடிபட்டு ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அங்கு ஹரி மற்றும் சிந்துவின் குடும்பத்தினர் வர இருவரை ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தனர். ஹரி மற்றும் பாத் இருவரும் டாக்டரிடம் பேசிக் கொண்டிருந்தனர். டாக்டர், சிந்தோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டார் ஹரி. மரத்துல அடிபட்டு கீழே விழுந்ததுல அவளுக்கு பலத்த காயம். அது மட்டும் இல்ல, அவ அதிர்ச்சியான நேரத்துல இருக்கும் போது இந்த அடியும் பட்டிருக்கு. சோ அதோட தாக்கம் தான். இவ்வளவு அடிபட்டிருந்தாலும் அவளுக்கு எதுவும் ஆகல. பட் ஒரே ஒரு விஷயம்தான், இப்போ நீங்க யாருமே சிந்தோட ஞாபகத்துல இருக்க மாட்டீங்க. நீங்க பேசுற டோன் அப்புறம் உங்க பிஹேவியர் இதை வச்சுதான் நீங்க யாருன்னு சிந்து கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும் என்று கூறினார். ஆனா ஏதோ 2 நேம் மட்டும் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தா, பாத் அண்ட் ராஜ் என்று கூறினார் டாக்டர். இவ்வாறு டாக்டரிடம் பேசி விடை பெற்றவர்கள் வெளியே வந்தனர். அங்கு ராஜ் அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தான். பாத், உன்னை நான் கொல்லணும்னு நினைச்சது உண்மைதான். ஏன்னா நான் சிந்துவை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். ஆனா அதுல காத்தி போவான்னு நான் நினைக்கல. உனக்கே தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு சிந்து மேல லவ் இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு காத்தி மேலேயும் பாசம் இருக்கு. ஆனா இப்போ
என்னால அவ சாக கிடக்குறான். என்னால இதை தாங்கிக்கவே முடியல என்று கூறியபடி அழுத்து கொண்டிருந்தான். அதனை கேட்ட பாத், ஒன்னும் ஆகாது, நம்ம காத்தி நம்ம கிட்டே திரும்ப வந்துருவான் என்று கூறினான் பாத். அதனை கேட்டவன் ஒன்றும் கூறாம கவலையில் நின்று கொண்டிருந்தான். அப்போதுதான் திடீரென்று பாத்திற்கு ஏதோ ஞாபகம் வந்தது. ஹரிய பார்த்தவன், அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பேன், நீங்க தான் எனக்கு பண்ணணும் என்று கூறினான். அதனை கேட்டவன், என்ன ஹெல்ப் என்று கேட்டார். அதற்கு பாத், லாஸ்ட் டைம் சிந்து என்கிட்ட சொன்னது, எனக்காக அவளோட ட்ரீம் அவ விட்டு கொடுக்க போறேன்தான். எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. எனக்கு இது பண்ணலாமா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா ப்ளீஸ், எனக்காக நீங்க இது பண்ணணும். இப்போ காத்தி தான் பாத், நீங்க தான் சிந்து கிட்ட பேசி எப்படியாவது சிந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள் என்று கூறினான். அதனை கேட்ட ஹரி, எப்படி பாஸ் அது முடியும் என்று கேட்டான். டாக்டர் சொன்னது நீங்க கேட்டீங்க தானே? ஒரு டோன் அப்புறம் அவங்களோட பிஹேவியர் வச்சுதான் கண்டிப்பா சிந்துவால ஃபைண்ட் பண்ண முடியும். சிந்தோட ட்ரீம் அச்சீவ் பண்றது வரைக்கும் நான் சிந்து கிட்ட போக மாட்டேன். அதே போலதான் காத்தியால 1 மாசத்துக்கு கண்டிப்பா சிந்து கிட்ட பேச முடியாது. அப்படின்னு பார்க்கும்போது சிந்துக்கு இப்ப ஞாபகம் இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான், அதுதான் என்னோட நேம். ஸோ எப்படியாவது சிந்தோட மைண்ட்ல காத்தி தான் பாத்துன்னு நம்ம பதிய வச்சுட்டா போதும். கண்டிப்பா சிந்து என்னை மறந்து அவளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுவா என்று கூறியவர் ராஜை பார்த்து, ராஜ் ப்ளீஸ் நீயே எனக்கு இதுல ஹெல்ப் பண்ணணும் என்று கூறினான். அதனை கேட்டவன், சொல்லு என்ன பண்ணணும் என்று கேட்டான். நீதான் சிந்தோட மொபைலை எப்படியாவது என்கிட்ட எடுத்துட்டு வரணும் என்று கூறினான். அதனை கேட்டவன் சரி என்று தலையை அசைத்தான். அங்கிள், நீங்க ஃபர்ஸ்ட் போங்க என்று கூறியவன் ராஜை பார்த்து, ராஜ் நான் சொல்லும் போது நீ உள்ள போ என்று கூறினான். ஹரி சரி என்று தலையை அசைத்து சிந்து இருக்கும் அறைக்குள் வந்தார். வார்த்தை பற்றி கேட்டு அழுது கொண்டிருந்தார். அதை வெளியே நிஜபடி பார்த்து கொண்டிருந்தான் பாத். ராஜ், இப்ப நீ போ, நம்ம பிளான் ஞாபகம் இருக்குதானே என்று கூறினான். அதனை கேட்டு ஆமா என்று தலையசைத்தான் ராஜ். அறைக்குள் வந்தான் ராஜ். அவனை பார்த்து ஹரி, ராஜ் நீ ஏன் இப்ப இங்க வந்த என்று கேட்டார். இதுவும் அவர்களின் பிளானில் ஒன்றுதான். ஏனென்று ராஜின் பெயரை சொன்னால் தானே சிந்திற்கு தெரியும் இவன் தான் ராஜ் என்று. அவனது பெயரை கூறியதும் கோபத்தில் அவன் அருகே வந்தவன் அவளை அடித்தே திட்டி மயங்கி விழுந்தாள். பின் அவளை கட்டிலில் படுக்க வைத்த ராஜ் அவளது மொபைலை கையில் எடுத்து வெளியே வந்தான். சிந்த் குடும்பத்தினர் அனைவரும் அங்கு நின்று கொண்டிருந்தனர். அவர்களுடன் வருண் மற்றும் ஜென்னியும் நின்று கொண்டிருந்தார். ஜென்னி வேறு யாரும் இல்லை, காத்தியின் காதலிதான். ஆனால் ஜென்னிக்கும் சிந்துக்கும் ஆகாது. எப்போதும் சண்டை தான் போட்டுக் கொண்டிருப்பார்கள். அதனை பாத் மற்றும் காத்தி தான் அவர்களின் சண்டையை பேசி தீர்த்து வைப்பார்கள். அழுது கொண்டிருந்த ஜென்னியை பார்த்த பாத், ஜென்னி எனக்கு புரியுது, ஆனா நீ யோசிச்சு பாரு, காத்தி மட்டும் இது பண்ணலன்னா நான் இப்ப இங்க இருந்திருக்க மாட்டேன். நான் இப்ப இங்க இருக்கிறதுக்கு காரணமே காத்தி தான். அவன் உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திருக்கான். அது வேஸ்ட் ஆக கூடாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தயவு செய்து எங்களை ஹெல்ப் பண்ணு என்று கேட்டான். அதனை கேட்டு புரிந்து கொண்டவள் கண்ணீரை துடைத்து சரி என்று தலையசைத்தாள். தேங்க்ஸ் ஜென்னி என்று கூறினான் பாத். ஜென்னியின் முன்னே வந்த ராஜ் கை கூப்பி, சாரி ஜென்னி, நான் வேணும்னெல்லாம் இது பண்ணல என்று கூறினான். அதனை கேட்ட ஜென்னி, விடு ராஜ், நீ ஒண்ணு காத்திக்கொள்ளணும்னு இது பண்ணலையே. அது மட்டும் இல்ல, நீ பண்ணது உன் காதலுக்காக தானே. ஓ காதல் என் காதல எடுத்துருச்சு என்று கூறினாள் ஜென்னி. அப்படி சொல்லாத, கண்டிப்பா காத்திக்கு ஒன்னும் ஆகாது என்று கூறினான் பாத். அதனை கேட்டு ஒரு விதமான சிரிப்பை சிரித்தாள் ஜென்னி. அனைவரும் பாத் முன்னே உட்கார்ந்து கொண்டிருக்க பேச ஆரம்பித்தான் பாத். ஓகே, இப்ப பிளான் என்னன்னா, சிந்தோட மொபைலை எல்லாமே நான் அழிச்சிட்டு காத்தியும் அவள இருந்த போட்டோ மட்டும் தான் நான் வைக்க போறேன். அது மட்டும் இல்ல, என்னோட போன் நம்பர்ல காத்தியோட நேமை சேவ் பண்ணி அவனோட போட்டோ தான் வைக்க போறேன். சோ இத பாக்குற சிந்து கண்டிப்பா காத்தி தான் பாத்துன்னு நினைப்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம உண்மையான பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம் என்று கூறியவன் அவனது மொத்த பிளானையும் கூறி முடித்தான். ஆனால் இவர்கள் நினைக்காத ஒன்று காத்தியின் மரணம்தான். காத்தி இருந்தவுடன் அனைவரையும் வெளியே தள்ளி கதவை பூட்டியவள் காத்தியை கட்டி அணைத்தவாறு அழுது கொண்டிருந்தாள். அதனை வெளியே பார்த்து கொண்டிருந்த பாத், சாரி சிந்த், எனக்கு வேற வழி தெரியல என்று கூறி அவளையே பார்த்து கொண்டிருந்தான்.
ஜென்னி, இனிமே நீ தான் சிந்துவை நல்லபடியா பார்த்துக்கணும் என்று கூறினான் பாத். அதனை கேட்ட ஜென்னி, கண்டிப்பா என்று கூறினாள். ராஜ், நீ இப்ப திருந்திட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா சிந்துவை பொறுத்த வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்கிற, அதை மனசுல வச்சுக்கோ என்று கூறினான். அதனை கேட்ட ராஜ், நீ அவளோட லைஃப்ல வர்றது வரைக்கும் நான் அதே பழைய ராஜா தான் நான் அவகிட்ட நடிப்பேன் என்று கூறியவன், நீ கவலைப்படாத, என்னதான் இருந்தாலும் சிந்து என்னோட அத்தை பொண்ணு, நான் கண்டிப்பா அவளை நல்லபடியா தான் பார்த்துப்பேன் என்று கூறினான்.